கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மையப்படுவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா, ஆமென். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். நம்ம கடவுளுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். புத்திரராய் இருக்கிறோம் என்றால் பிள்ளைகளாக இருக்கிறோம், வாரிசாக இருக்கிறோம். அவருக்கு நாம் சொத்தாக இருக்கிறோம். ஒண்ணுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இருக்கிறோம். ஆமென். பழைய ஏற்பாட்டுல கடவுளை அவங்க எப்படி கூப்பிடுவாங்க? ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கு தேவனே, யாக்கோபு தேவனே. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அவர் எப்படி சொல்றாரு? எங்கள் பிதாவே, பரமண்டலத்துக்கு எங்கள் பிதாவே. இதுதான் சுத்தி இருந்த அந்த பரிசெய்ய சதுசெய்ய சுத்தி இருக்கிற மக்கள். ஆமென். கடவுளே அப்பான்னு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாங்க? சிலுவையில ஆரையிறாங்க. அநேகருக்கு ஜனங்களுக்காக அநேக ஜனங்களை அவர் என்ன பண்றாரு? அற்புதமாக வியாதிகளை குணமாக்குறார். ஆமென். அநேக அற்புதங்கள் செய்கிறார். இதை கண்டு பொறாமை கண்டும் ஒன்றும் காரணம் என்னவென்றால் பிதாவாகிய தேவனை அவரு அப்பா பிதாவே என்று சொன்னதுனால்தான் எப்படி கடவுளை நீங்க பிதா சொல்ல முடியும்? ஆமென். அதனாலதான் ஒரு கல்வார் சிலுவையில அவர் அறிஞ்சார்கள். பாருங்க இவர்கள். அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஆமென். நம்ம அனுதினமும் தேவனுடைய பரிசுத்த ஆவினால வழி நடத்தப்படுகிறதா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர், ஆமென், அவர் தான் நமக்குள்ளாக வரும்பொழுது நம்ம அவருடைய புத்திரராக இருக்கிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறீர்கள். ஆமென். நமக்கு இந்த காலை வேளையில ஆமென் ஆமென் நம்ம அப்பாவை அவரை ஆமென் அவர் நம்ம அறிவு சம்பந்தப்பட்டதில் இது உறவு சம்பந்தப்பட்டது. அதாவது தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், தகப்பனுக்கும் ஆமென் பிள்ளைக்கும் அப்பாவுக்கு உறவு. அது மட்டும் சொல்லப்படவில்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது ஏசாயால மணவாளன் மணவாட்டி மேல் எப்படி பிரியமா இருக்கிறானோ அதே போல கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். அப்போ அவர் மணவாளன் மணவாட்டி என்று வேதம் சொல்கிறது. நம்மளுடைய சகோதரன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். அப்போ திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமா, இந்த ஆவியானவர் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக வந்து போயிடுவார். ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக வந்து போயிடுவார். செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு போயிடுவார். அவர் இங்க நிலையாக பூமியில் இல்லை. ஆமென். ஆனால் இங்க புதிய ஏற்பாட்டுல அவர் நம்மளுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். வேறு சொல்லுகிறது கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் ஆமென் அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளாக வாசம் பண்ணுவது அந்த ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கிறிஸ்து நம்முடைய சரீரத்தில் அவர் மகிமைப்படுவார். அப்போ அவர் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனால் அநேக பேர் கிறிஸ்தவர் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு அடிமைத்தனம் போல இருக்கிறோம். ஆமென். நம்ம அப்பாவுக்கு நம்ம கடலுக்கு இந்த வானத்தையும் பூமியும் சர்வத்தையும், வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தில் உள்ளவைகள் யாவையும் உண்டாக்கின கடவுள் நம்மளுக்கு தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முதலமைச்சர் பிள்ளைக்கே எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. ஏன் நம்ம லோக்கல்ல இருக்கிற ஒரு வார்டு நம்பர் பிள்ளைங்க எடுத்துங்க, எப்படி இருப்பாங்க? எங்க அப்பா கவுன்சிலர் வார்டு நம்பர் என்று அவ்வளோ ஒரு தைரியம், அவங்களுக்கு அவ்வளோ ஒரு காரியங்கள் இருக்கிறது. அதே போல வானத்தையும் பூமி உண்டாக்கின அப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளவு ஒரு தைரியம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இது எப்படி இருக்கும் என்றால், நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஒரு பிள்ளை வானத்துல போற அந்த பிளைட்டை பார்த்து அப்பா கேட்டாராம், இந்த பிளைட் எப்படிமா இருக்குது? ரொம்ப சின்னதா தெரியுது. ஆமா, நம்ம வீட்டுல இருந்து பார்த்தா பிளைட்டு போன ரொம்ப சின்னதா தெரியும். அதே மீனம்பாக்கத்துல ஒரு நாள் கூட்டிட்டு போய் காமிச்சாராம். கிட்ட போய் பார்க்கும்போது அந்த பிளைட்டு ரொம்ப பெருசா தெரியுது. ஒரே பிளைட் தான், தூரத்துக்கு பார்க்கும்போது சின்னதா இருக்குது. ஆமீன். கிட்ட போய் பார்க்கும்போது பெருசா இருக்குது.
அதே போலதான் கடவுள் ஏசப்பாவை நம்ம எவ்வளவு ஆராதிக்க துதிக்க அவரை தேடி தேட அவர்கிட்ட நெருங்க நெருங்க அவர் எவ்வளவு பெரிய தேவனை நம்ம அறிந்து கொள்ள முடியும். வானத்தையும் பூமியும் நாட்களில அந்த மலை பிரதேசத்துல போகும் பொழுது அவ்வளவு பெரிய பெரிய மரங்கள், அவ்வளவு பெரிய பள்ளத்தாக்குகள், அவ்வளவு மேகங்கள் கடந்து போகுது. அவர் படைத்த படைப்புகள் எவ்வளவு அற்புதமானது. ஒரு சின்ன அவ்வளவு பெரிய அதிசயங்கள் பார்க்க முடியல. அவ்வளவு ஒரு அற்புதமானவ தேவன், வல்லமுள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, ஆமென், சங்கீதம் 92 அவர் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் நதிகளின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிறோம் அவர் வல்லமுள்ளவர். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, நதிகளின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவ்வளவு வல்லமுள்ள தேவன் தான் நம்ம என்ன பண்றோம், அவரை நம்ம அப்பா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவி பெற்று இருக்கிறோம். நம்ம இன்னும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் ஆமென் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவி பெற்றிருக்கணும். அடிமை போல கிறிஸ்தவர் நாம் இருக்கக்கூடாது. உரிமையாக கர்த்தர்கிட்ட கேட வேண்டும். இந்த உரிமை எப்படி பெருகும் என்றால் அப்பாவோட கூட பேசும்போதுதான். அப்பா மகனுடைய உறவு நம்ம லூக்கா 15ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அங்க 2 பிள்ளைகள் இருக்காங்க. இளையவன் என்ன பண்றான், அவனோட சொத்தெல்லாம் பிரிச்சுன்னு எடுத்துன்னு போயிடுவான். அவன் எல்லாவற்றையும் செலவழிஞ்சிட்டு அவன் ஊதாரத்தனமா செலவழிஞ்சு பின்பு அவன் சாப்பாடுறதுக்கு கூட வழி இல்லாம ஒரு பன்னியோட தவிடு சாவ தன் வயிற்று நிரப்பிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறான். அப்பொழுது அந்த புத்தி தெளிகிறது. புத்தி தெளிஞ்சு அப்பா கிட்ட போனா, நான் ஒரு மகனா போனாலும் பரவாயில்ல, நான் ஒரு வேலைக்காரன் போறேன்னு சொல்லிதான் திரும்பி வரோம். வந்து என்ன பண்றாரு, அவர் கட்டி அணைத்து அவர் மோதிரம் போடுறாரு, அவங்க வீட்டுல விருந்து வைக்கிறாரு. இந்த காரியங்கள்லாம் பார்க்கிறோம். அப்ப தூரமா போன அந்த பிள்ளை மனம் திரும்பும் போதுதான் அப்பாவோட கிட்ட வரும்போது அவரோட அன்பை அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, அப்ப நம்ம தூரமா போயிட்டோம்னா ஏசப்பா கிட்ட இருந்து நம்ம செபிக்காம ஆராதிக்காம கர்த்தர் சித்தத்தை செய்யாம தூரமா போயிட்டோம், அவரோட அன்பை நம்மள புரிந்து கொள்ள முடியாது, அவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாது. ஆமா, அவர் கிருபியானவர் தான். கிருபியானவர்னால்தான் அந்த அந்த கெட்டு போன இளையகுமாரன் மனம் திரும்பும் போது, எல்லாம் மறுபடியும் சொல்றேன், மனம் திரும்பும் போதுதான் அவன் அப்பாவோட அன்பை அவன் புரிந்து கொள்ள முடிகிறது, அப்பா கிட்ட வரும்போதுதான். அதே போல அநேக கிறிஸ்தவர்கள் கிருபை 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 என்ற பேர்ல எதோ ஒன்று செய்துட்டு கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு. உண்மையான மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் உண்டாகும் போதுதான் அப்பாவுடைய அவருடைய அன்பை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும் போதுதான் அப்பாவுடைய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக அதிகாரம் உள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இன்னும் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்கள் மீண்டும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்றால் எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஊழியம் செய்தார் அது போல நம்ம ஊழியம் செய்வோம். ஏசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார் அதே போல இந்த உலகத்தை நாம் ஜெயிப்போம். ஏசு கிறிஸ்து எப்படி பிசாசை துரத்தினார், ஒரு செகண்ட்ல பிசாசு லேகியோன் பிசாசெல்லாம் பாருங்க. அவன் மார்க் 5ஆம் அதிகாரத்துல அவனே ஓடி பண்ணினான். ஆண்டவர் எதுவுமே பேசவே இல்லை. உன்னதமான தேவனுடைய குமாரன் உமக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை வராதபடிக்கு சீக்கிரம் அவனுக்கு தெரியும் பிசாசனான். அவன் கடைசி காலம் அவனுக்கு இருக்கிறது, அவனுக்கு அழிவு இருக்கிறது, நரகத்துல போக போறான். இன்னும் காலங்கள் நிறைவேறல. காலங்கள் நிறைவேறும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார், பிறந்தார். உங்களுக்காக எனக்காக கைகள் கால்கள் மானி அடிக்கப்பட்டார், முள்மூடி சூடப்பட்டார், விழாவில் குத்தப்பட்டார், சரீரம் முழுதும் காயப்பட்டு கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எல்லாரும் கவனிங்க. அவர் கால் நிறைவேறும் பொழுது பிசாசு அவனுக்கு தெளிவாக கேட்கிறான். என்ன சொல்றான், ஆமா காலம் இன்னும் இதுக்குள்ள வந்துட்டீங்களே, எங்களை அழிக்க முடியாத பணிந்து கொள்றான். அவனே ஜெபிக்கிறான் பாருங்க. பிசாசான வேண்டிக் கொள்றான், அந்த பண்ணி கூட்டத்துக்குள்ள எனக்கு போக அனுமதிங்க. உடனே அந்த கல்லறையில் இருந்த அந்த லேகியோன் பிசாசு பிடித்தொடர்ந்து கிட்டத்தட்ட 2000 பன்றிகள் இருந்தது. கிட்டத்தட்ட 6000 பிசாசு சொல்றாங்க. லேகியோன் என்பது 6000 பிசாசு சொல்றாங்க. எல்லாம் வெளியே வந்து பன்றிகளுக்குள்ள போய் மாண்டு மறிந்தது. அப்போ அவருக்கு ஒரு இடத்துல பிசாசு விரட்டுறாரு. எல்லாம் ஜனங்க சொல்றாங்க, ஒரு சிலர் பொறாம இல்லாத இது பிசாசுடைய தலைவன், ஆனா பிசாசு விரட்டுறாரு. இல்ல ஒரு ராஜ்யம் 300 ராஜ்யத்துக்கு எப்படி விரோதமாக இருக்கும், ஒரே ராஜ்யம் இல்ல. நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். அல்லேலூயா. நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம் என்றால் முதல் நாம் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசின் தலையை நசுக்கும்படியாக, பிசாசுகளை விரட்டும்படியாக, பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்ளும்படியாக, அவன் பிசாசுகளை விரட்டும்படியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய வரங்கள் நம்மளுக்குள்ளாக செயல்படும். அல்லேலூயா. ஒரு இடத்துல அவன்
பேதுரு வந்து என்ன சொல்றாரு, நீங்க மறிக்க கூடாது ஆண்டவரே, இந்த பாடுகள் படக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு, அப்பால போ சாத்தானே. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசு ஒரு செகண்ட்ல ஒரு நிமிடத்துல துரத்தினாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து அவர் நின்ற உடனே ஒரு வார்த்தை சொல்லாமல் எப்படி லேகியோன் பிசாசே வந்து கீழ் படிந்ததோ, அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் கிட்ட யாரும் போக முடியாது, அவன் சங்கிலினால் கட்டப்பட்டு இருக்கிறது. அவனுடைய கல்லறை எங்க இருந்தது? அவனுடைய கல்லறை சுடுகாட்டுல இருந்தது. அந்த மனுஷனே அவரு எதுவுமே பண்ணல, சும்மா நடந்து போகும்போது அவனு வந்து பணிந்து கொள்கிறான். இதுதான் அப்பா பிதாவை புத்திர சுவிகாரத்தின் அதிகாரம். இதுதான் அதிகாரம். நம்ம அதிகாரம் உடையவர்கள். பிசாசின் மேல அதிகாரம் உடையவர்கள், இந்த உலகத்தின் மேல் அதிகாரம் உடையவர்கள். பாவத்தை நம்ம பாவத்திற்கு விலகி நீதின்படி வாழ முடியும். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் தாமே நம்மோடு கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த அதிகாரம் பெற்றவர்களா இருக்க வேண்டும். அடிமைத்தனத்தில் இருக்கிறா இருக்கக்கூடாது. பிசாசை துரத்துகளா இருக்க வேண்டும். பிசாசின் தந்திரங்கள் மேற்கொள்ளர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது எப்படி நம்மளுக்கு பெருகும் என்றால், அப்பா சமூகத்துல காத்திருக்க ஜெபிக்க அவரை தேட அவருடைய அன்புல களி கூற நம்ம அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. மார்க் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மார்க் அந்த காரியங்கள், அந்த லேகியோன் பிசாசு நான் பிடிச்சவன் அங்கதான் இருக்கிறான். இல்ல கவனிங்க, அவனுடைய குடியிருப்பு, அதாவது அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறிந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. மீண்டும் அந்த வருஷம் சொல்ற பாருங்க. அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்ததும். 2 கைகளும் கால்களும் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தான். ஒரு சில சங்கில அறுத்துன்னு வருமா, அவன் கிட்ட யாரும் போக முடியாது. அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. ஆனா என்ன நடக்குது பாருங்க. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்கரிலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, அல்லேலூயா. ஒருவனும் அவனை அடக்க முடியல. ஆனா 6ஆம் வசனம், அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. நம்ம கிட்ட போய் பிசாசு விரட்டினா கூட பிசாசு போக மாட்டதில்ல. பிசாசு வந்து மைண்ட மாத்துகிற வேலையை பண்ணுது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தூரத்துல வரும் பொழுது பிசாசு அவன் நடுங்குறான். அவன் இயேசுவை தூரத்துல கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. வெளி தேசத்துல ஒரு 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 அம்மா ஊழியம் செஞ்சாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால பிசாசு வெளிவா, evil spirit get out from this body சொன்ன உடனே அவங்க அந்த பிசாசு வெளியே வருது. ஆனா மற்றவங்களுக்கு இயேசு நாமத்துல இந்த பிசாசு வேற சொன்னா அது வெளியே போக மாட்டேன் சொல்லுது. ஆனா அந்த அம்மா ஒருவா சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தினால பிசாசு வெளிவா, சொன்ன உடனே வெளியே வருது. எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. அவங்க சொல்றாங்க இயேசு கிறிஸ்து இப்படிதான் ஊழி செஞ்சார். அல்லேலூயா. அப்ப நம்ம தான் புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் இப்படிதான் பிசாசுகளை விரட்ட முடியும், வியாதிகளை குணமாக்க முடியும். அல்லேலூயா. குனிந்து நாம் நடக்கிறதா இருக்க மாட்டோம். அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியுடையவர்கள் என்றால் அதிகாரம் உடையவர்கள் என்று அர்த்தம். பிசாசுகளை துரத்துக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தூரத்துல வரும்பொழுது அவன் வந்து பணிந்து கொள்கிறான். உடந்து அவன் இயேசு தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொள்கிறான். ஆனால் அது மேல 4ஆம் வசனத்துல அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. அவங்க கிட்ட யாராலும் போக முடியாது. அவனை எதுவுமே பண்ண முடியாது அவங்க. ஏன்னா அவனுடைய குடியிருப்பு சுடுகாட்டுல இருந்தது, கல்களினால் இருந்தது. 6000 பிசாசு பிடித்தவனா இருக்கிறான். ஒரு பிசாசு பிடித்திருந்தாலும் கிட்ட போக முடியல. 6000 பிசாசு. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்க ஓடி பணிந்து கொள்கிறான். இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. தெரியுது பாருங்க, பிசாசு கூட தெரியுது அவர்தான் வந்து உண்மையான கடவுள், அவர்தான் நம்ம தேவனுடைய குமாரன். ஆனால் மனிதர்களுக்கு தெரியவில்லை. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிட்டு மிகுந்த சத்தமிட்டு என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு வந்து பயப்படுறான். எங்க நரகத்துல தள்ளிட்டு போறான்னு சொல்லிட்டு
வந்து அவனை வந்து வேண்டிக் கொள்றான் பாருங்க. பிசாசான வேண்டிக் கொள்றான். பிசாசான அவன் தேவ தூதனா இருந்தா விழுந்து வந்தான். பிசாசான வந்து ஓட இந்த பணிந்து கொள்கிறான். கடவுள் வந்து இங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிடல, கிட்டியும் போல, தூரத்துல பார்த்த உடனே வந்து நாம் நடந்து போகும் பொழுது, அப்ப புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்றால் நாம் நடந்து போகும் பொழுது நாம் எது பேசினாலும் பிசாசுகள் நடுங்கி கீழே விழ வேண்டும். அல்லேலூயா. அந்த வல்லமையினால் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிரப்ப வல்லவராக இருக்கு. அதுக்காக இந்த காலை வேளை பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் வாயை திறக்கினாலும் நாம் நடந்து போகும்பொழுது பிசாசு பிடித்தவர்கள் இயேசுவின் நாமத்தினால அலைக்கழித்து கீழே விழுந்து விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. அந்த அற்புதத்தினாலும் அந்த அடையாளத்தினாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் வழிநடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஏதோ அப்பா பிதா என்று கூப்பிட்டு நான் வீட்டுக்குள்ளே இருப்பதில்ல, பிசாசுகளை விரட்டும்படியாக, பிசாசு தந்திரங்கள் நிர்மூலமாக்கும்படியாக ஆமென் வேதம் சொல்கிறது. ஆமென் நசனாகிய இயேசுவே தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் ஆமென் அவர் நன்மை செய்கிறாகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர் யாவரையும் குணமாக்குவராகவும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இதுதான் வந்து அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். ஆமென். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராக இருக்கும். இங்க வந்தாரு லேகன் பிசாசு பிடித்தவன, யாராலும் அவன் அடக்க முடியல. தூரத்தில் கண்ட உடனே பணிந்து கொள்கிறான். நாம் நடந்து போகும்பொழுது பிசாசு அகப்பட்டவர்கள், பிசாசு பிடித்தவர்கள், பிசாசினால் வரப்பட்ட வியாதிகளை நாம் நின்ற உடனே அங்க அற்புதங்கள் அடையாளங்கள் ஆவியான நம்ம மூலியமாக செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம், அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம், பிசாசு மேல பிசாசு தலையை நசுகர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வல்லமினால அந்த வல்லமை பெற்ற அந்த வல்லமையினர் தான் அவருடைய பரிசுத்த ஆவியானவர். அவர் தாமே நம்ம ஆவியோர் கூட சாட்சி கொடுக்கிறார். இங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த பிசாசம் வந்து அவனே ஜெபம் பண்றான், என்ன வேதனைப்படுத்தாதபடிக்கு. அப்புறம் 8ஆம் வசனம், ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினால் என் பேர் லேகியோன். அல்லேலூயா. நான் ஒரு பிசாசு துரத்தும் போது நான் ஒன்று தனிதான் துரத்துறேன். பிசாசு அலை கழிக்குது ஒரு அம்மாவுக்கு மேல. நான் கேட்டேன், உன் பேர் என்ன பேரு? அந்த பிசாசு என்ன சொல்லுதுன்னா, என் பேர் சாத்தான் அப்படியே சொல்லுது பாருங்க. என் பேரு சாத்தான். என்ன சிரிப்பு வந்துருச்சு. ஆமா சாத்தான், உன் பேர் தெரியும், என்னென்ன வியாதி கொடுத்த எல்லா வியாதி எடுத்து அறிக்கை செஞ்சுட்டு இந்த அம்மா விட்டு, இந்த சிஸ்டர் விட்டு நீ வெளியேறு என்று சொன்னேன். எல்லா வியாதி அது அறிக்கை செஞ்சு, என்னென்ன வியாதி இயேசுவின் நாமத்தினால் போ என்று சொன்னோம்னு அது கீழே விழுந்து போயிடுச்சு. அப்போ எல்லாரும் கவனிங்க. அப்ப என்ன நடக்குது? அப்போ என்ன நடந்திருக்கு? அப்போ ஆண்டவர் வந்து அந்த ஒரு சில நேரத்துல பிசாசுகள் பேச அனுபவத்தை ஆண்டவர் கொண்டு வருவான். ஆமென். பிசாசுகளை பார்க்கிற அந்த மனக்கண்களை திறப்பார். தெய்வ தூதர்களை பார்க்கிற அந்த கிருபை தருவான். அல்லேலூயா. அதுதான் அப்பா பிதாவை கூப்பிடுறது புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப தேவனுடைய ஆவினால் தான் பிசாசுகள் துரத்த வேண்டும். ஆமேன். அப்போ அப்பா பிதாவை கூப்பிட்டு புத்திரர்கள் சுவிகாரத்தின் ஆவி பெற்றிருக்கிறோம் என்றால், நாம அந்த அசுத்த ஆவிகள் நம்மளை பார்த்து பயப்படும். உங்களையும் என்னையும் பிசாசுக்கு முன்பாக ராஜாவாக கர்த்தர் நிறுத்த போகிறான். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் பிசாசினால் மனக்கண்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் கண்கள் குருடாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களை மீட்கும்படியாக அப்பா பிதாவை புத்திர சுவிகாரத்தின் ஆவி நாம் பெற்றிருக்கிறோம், அதிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். பிசாசின் மேலே அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறோம், இந்த உலகத்தின் மேலே அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறோம். நாம் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்று களத்தில் வாசித்திருக்கிறோம். உலகம் எனக்காக கல்வார் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த உலகத்தை நாம் ஜெயித்தவர்களாக இருக்கிறோம், பிசாசின் தலைகள் நசுக்கர்களாக இருக்கிறோம், வியாதி உள்ளவர்களை குணமாக்கர்களாக இருக்கிறோம். கேன்சர் வியாதிகளை இயேசு நாமத்தினால் குணமாக்குற வல்லமையினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது படிக்கிற பாருங்க. அந்த லேகியோன் பிசாசு சொல்லிட்டோம்னா, தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவர் மிகவும் வேண்டிக் கொண்டான், பணிந்து கொண்டான், வேண்டிக் கொண்டான். பிசாசு அவ்வளவு காலம் பிசாசு வந்து செய்யறான் பாருங்க. நீங்க தேவனுடைய குமார், நீங்க தான் வந்து பணிந்து கொள்கிறான், வேண்டிக் கொள்கிறான். ஆனால் மனிதர்கள் அவரை வேண்டிக் கொள்ளவில்லை. அநேக மனிதர்கள் அவர் பணிந்து கொள்ளவில்லை. அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று தெரியவில்லை. அவர்கள் கண்கள் குருடாகி கொண்டிருக்கிறான் பிசாசன். ஆனா பிசாசன் தெளிவா தெரியுது பாருங்க. வந்து வேண்டிக் கொள்றோம், நாம தான் ஜெபிக்கிறது இல்லை, கடவுளை தேறது இல்லை. அல்லேலூயா. பாருங்க, தங்கள் திசைகளிலிருந்து துரத்தி விடும் வரைக்கும் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அப்பொழுது அவ்விடத்தில் இந்த மலைகள் அருகே அநேக பண்டிகைகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுக்கு எல்லாம் அவரை நோக்கி, பண்டிகைகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பிவிடுவேன் என்று அவரை வேண்டிக் கொண்டார். மறுபடியும் வேண்டிக் கொண்டார். பிசாசனம் வேண்டிக் கொள்றாங்க. பிசாசனமும்
விசுவாசம் நடுங்கிறான். விசுவாசனும் விசுவாசிக்கிறான். அவனுக்கு விசுவாசம் இருந்து வருங்க. அவனும் தெய்வத்துக்கு இறந்தவனும் வேண்டிக் கொள்றான், பணிந்து கொள்றான், மறுபடியும் வேண்டிக் கொள்றான். என்னை வேதனைப்படுத்தாது படிக்க அவன் வேண்டிக் கொள்றான், பணிந்து கொள்றான் பிசாசானவன். அப்ப நாம எங்க மனிதர்கள் எங்க இருக்கிறோம்? மனிதர்கள் நம்ம அப்பா பிதாவை கூப்பிடுத புத்தி சுகாரத்தினுடையவர்களா இருக்கிறோம். நம்ம வேண்டிக் கொள்கிறோமா? நம்ம பணிந்து கொள்கிறோமா? நாம் அவரை ஆராதிக்கிறோமா? அவரை நம்ம தேடுறோமா என்று இந்த காலை வேளையில நாம் நிதானிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பண்டிகைகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பிவிடும்படி அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த அவைகள் புறப்பட்ட பண்டிகைகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பண்டிகைகளுக்குள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அழிந்து மாண்டது. பண்டிகைகள் மேய்த்தவர்கள் ஓண்டி இந்த பட்டணத்தில் சுற்றுப்புறங்களில் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவத்தை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவின் இடத்துக்கு வந்து, லேகியோன் பிசாசான பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்தனாய் இருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எல்லாம் பயப்படுறாங்க. இன்ன வரைக்கும் அவன் ட்ரெஸ் போடாம இருந்தான். கல்களினால தன் கைகளின் கால்களின் உடம்பு முழுவதும் குத்தி கொண்டு ரத்தம் வடிந்து கொண்டு சீல் வடிந்து கொண்டு இருக்கிற அந்த மனிதன் அசுத்த ஆவிகள் வெளியே போய் உடனே அவன் முத்தி தெளிந்தவனா ட்ரெஸ் போட்டு கொண்டவனா இருக்கிறான். இந்த காலை வேளையில அதில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பொல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள். பிசாசினால் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள், பிசாசினால் மூழ்கி இருக்கிறார்கள், பிசாசின் வலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், மனக்கண்கள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஏன் கிறிஸ்துவ மனிதர்கள் கூட, கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட அநேக பிசாசின் வலையில் அகப்பட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இங்க நடக்கிறது, அவன் அவர் புத்தி தெரிந்தவனாய் அவன் ட்ரெஸ் அணிந்து கொண்டவனாய் இருக்கிறான். அதுக்கப்புறம் பின்னாடியே நீ படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் அங்க பெரிய ஊழிக்காரனாகவே மாற்றப்படுகிறான். அல்லேலூயா. பெரிய ஊழிக்காரனாக மாற்றப்படுகிறான். பிசாசுகள் பிடித்திருந்தவன் பண்டிகைகளுக்குள்ள சம்பவத்தை கண்டு அவர்கள் விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகள் விட்டு போகும்படி அவர் வேண்டிக் கொண்டு தொடங்கினார்கள். பிசாசானவன் ஆண்டவர்கிட்ட என்ன வேண்டிக் கொள்றான்? என்ன வேதனைப்படுத்தா சொல்லிட்டு வேண்டிக் கொள்றான். ஆனா மனிதர்கள் என்ன சொல்றாங்க? எங்களை விட்டு நீங்க தூரமா போங்க. மனிதர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவர் வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தார் இடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்து எல்லாவற்றையும் அவர் அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்கள் எல்லாம் தெக்கோபுரிய என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. பெரிய ஊழியக்காரன் ஒரு தேசத்து முழுவதும் போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. பிசாசான வேண்டிக் கொள்றான், பிசாசான பணிந்து கொள்றான். நாம் பணிந்து கொள்றோமா? கருத்தை தேடிக்கிறோமா? கருத்தை ஆராதிக்கிறோமா? கருத்துடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா? ஆமேன். அப்பா பிதாவை புத்திர சுவிகாரத்தின் ஆவை உடையவர்கள் இப்படிதான் இருக்கணும். நடந்து போகும்போதே பிசாசு பிடித்து ஓடி பணிந்து கொள்வார்கள். நம்மளை இந்த நாட்கள் நடக்க போகிறது. ஆமேன். நாட்கள் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் வல்லமையாக கருத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அப்பா பிதாவை புத்திர சுவிகாரத்தின் அதிகாரம் உடையவர்களாக இருக்க போகிறோம். லேகியோன் பிசாசு, பல லேகியோன் பிசாசு பிடித்தவர்கள் நடந்து போனாலும் நம் வாயை திறக்கலாம். அமைதியாக நமக்கு இருந்த அபிஷேகம் கடந்து போகும் பொழுது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறார். உங்களின் எண்ணியும் சுற்றி திரிய பண்ண போகிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நம்ம வல்லமையில் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. அப்பா பிதாவே கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உடையவர்கள் இப்படிதான் இருப்பார்கள். பிசாசை மேற்கொள்வர்களாக இருப்பார்கள். பிசாசின் வலையில் விழுந்து விட மாட்டார்கள். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறலாக இருப்போம். அல்லேலூயா. ஆமென். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். பிசாசன் அதான் சொன்னான்ல, என்ன சொன்னான்? உன்னதமான தேவனுடைய குமாரனே. அப்போ நாமும் உன்னதமான தேவனுடைய குமாரனா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுத்த பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுத்திருக்கிறார். இந்நாட்கள்ல கூட உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். எதுக்காக? அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரும் குணமாக்கும்படியாக. இந்நாட்களில் கூட பிசாசுகளை துரத்துகிற வல்லமையினால் உங்களையும் என்னையும் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளை யாரெல்லாம் அப்பா இந்த கலந்து கொண்டிருக்கிற விசேஷமாக அப்பா பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிற அந்த வல்லமையின் அபிஷேகம் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். பிசாசுக்கு எதிராக ஒரு ராஜரீகத்தோடு நாங்கள் அமர்ந்து இருக்க, பிசாசுகள் எங்களை பார்த்து நடுங்க, பிசாசின் வலையில விழுந்திருக்கிற ஜனங்களை மீட்க அந்த அபிஷேகத்தின் இந்த கால்வேளையில நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. நாட்கள் உங்க கரங்களை போக ஜெபிக்கிற நாட்கள் யாரெல்லாம் பிசாசின் பிடியில் இருந்த கொள்ளை வியாதி, கேன்சர் வியாதி மாட்டிக்கொண்டிருக்கிற ஜனங்களை எங்களுக்கு கொண்டு யாராருக்கெல்லாம் விடுதலை கொடுக்க சித்தமா இருக்கிறீரோ எங்களை கொண்டு பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்நாட்களை எங்களை கொண்டு யாராருக்கெல்லாம் அப்பா சூத்திரம் சுவிசேஷம் அறிவிக்க சித்தமா இருக்கிறீர்கள் எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் துதிக்க நம்ம உமக்கே செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.